பிரியமானவர்களே, இந்த நாள் உங்களை சந்திக்க நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்று காலை நடக்கிறதான உபவாச ஜெபத்திற்கு உங்கள் யாவரும் அன்புடன் அழைக்கிறேன். சரியாக 10 மணிக்கு நீங்கள் எல்லாரும் கடந்து வரும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 119 சங்கீதம் 71வது வசனம், Psalms 119 verse 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். உபத்திரவப்பட்டது நல்லது. சம்டைம்ஸ் நம்ம யோசிப்போம், ஏன் ஆண்டவரே இந்த கஷ்டம், ஏன் இந்த ஆண்டவரே இந்த நெருக்கம், ஏன் இந்த பாதையில் எங்களை கொண்டு போனீர். ஆனால் சில காரியங்களில் இப்போ நீங்க சொல்ல முடியும், நான் அந்த பாதையில் வந்தது நல்லது. ஆமென். நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். இந்த கால வேளையில கர்த்தர் உங்க உபத்திரவத்தை சில டைம் ஏன் அனுமதிக்கிறார் என்றால், சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும், சில மனிதருடைய முகங்களை நீங்க பார்க்க முடியும், அவருடைய எண்ணங்களை நீங்க அறிய முடியும். கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு காண்பிக்கிறார். நான் உண்மையாக விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே நீங்க அந்த உபத்திரவத்தின் பாதையில் போகும் பொழுது கர்த்தரை உறுதியாய் பெற்று இருக்கிறீர்கள். நிச்சயமாய் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து உங்களை விடுவித்து காக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதன் மூலம் அநேக பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறீர்கள், வசனங்களை கற்றுக்கொள்ளுகிறீர்கள், கர்த்தருடைய வார்த்தை கற்றுக்கொள்ளுகிறீர்கள். இதனால கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உபத்திரவப்பட்டது நல்லது ஆண்டவரே, இதன் மூலமா இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்தீரே, இதன் மூலமா நான் இந்த காரியங்களில் ஜாக்கிரதையா இருக்க செய்தீரே என்று சொல்லி பாருங்க. நிச்சயமாய் மேன்மேலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, அநேக உபத்திரவத்தின் வழியாக நாங்கள் போயிருக்கலாம். எங்க ஆபீஸ்ல, குடும்பத்தில், ஊழியத்தில், எல்லா விதத்திலும் ஆண்டவர் நாங்கள் உபத்திரப்பட்டிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு ஒன்று தெரியும், இன்றைக்கு அதை நாங்கள் திரும்பி பார்க்கிற வேளையில அதெல்லாம் எங்க நன்மைக்காக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்திருக்கிறீரப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. இந்த நாள் வேலைக்கு போகிற பிள்ளைகள், படிக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. யாருக்கு எந்த ஒரு தீங்கு வராதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த நாளில் ஆண்டவரே, ஒவ்வொருடைய சரீரம் பலன் அடையட்டும் அப்பா. அன்றைய தேவனுடைய கரம் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய கரம் ஆண்டவரே, அன்றைய கர்த்தாவே, யாரெல்லாம் ஆண்டவரே வேலைக்கு செல்லுகிறார்களோ ஆண்டவர் அந்த பிள்ளைகளோடு இருந்து வழி நடத்தப்படுமா ஜெபிக்கிறேன். வெளிநாடு செல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக, அந்த தடைகள் எல்லாம் விலக்கி போடுவீராக. சுக பரிசோதனைக்காய் போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு பிள்ளை பெற்றெடுக்கட்டும் அப்பா. ஆண்டவர் இந்த நாளில் இன்றைக்கு போகிற பிள்ளைகள் ஜெயத்தோடு திரும்பி வரட்டும். வியாபாரம் செய்கிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் மேல் மேலும் உயர்த்துங்க டாடி. இந்த நாள் அவங்க போக்கி வரத்து, எல்லாருடைய போக்கி வரத்தையும் நீ அற்புதமாய் பாதுகாத்து வழி நடத்துங்க. அன்றைய நாள் சல்வேஷன் டிவிக்காய் ஜெபிக்கிறோம். அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா. ஒரு குறைவில்லாம நடத்துங்க டாடி. இந்த நாளில் ஆண்டவரே, இந்த ஊழியத்தை பார்க்கிற தாங்குகிற எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகரை எழுப்புங்கப்பா. அன்று ஜெபிக்க கூடியவர்கள், இந்த ஊழியத்தை தாங்கக்கூடியவர்கள் எழுப்புங்க டாடி. அதன் மூலமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் பார்க்கட்டும் அப்பா. அநேக கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை தருவீராக. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். தைரியமா இருங்க, எதை குறித்து கலங்காதீங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்று நடக்கிற உபவாச ஜெபத்துக்கு வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வாங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். God bless you.